ஹாய் ஒருவன். ஸோ காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் 2024 இங்கிலீஷ் காமன் குவார்ட்டர்லியோடது இது. ஸோ குவார்ட்டர்லி எக்ஸாம் 2024 பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும். ஸோ 20 1 மார்க் அப்படிங்கிறது சும்மா ஒன்றும் கிடையாது. 20 1 மார்க்கில் எப்போவும் மிஸ்டேக் வர்றது அதில் தான். ஸோ சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் 6 வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சினோனிம்ஸாக இருந்தாலும் சரி, ஆண்டனிம்ஸாக இருந்தாலும் சரி, க்ளோசரியை ஃபஸ்ட்டு படிச்சுங்க உங்கள் புக்கில். அதுக்கப்புறம் நான் கொடுத்த அந்த பிடிஎஃபை படிச்சிங்கன்னா ஃபுல்லாக எழுதிடலாம். இங்கே நீங்கள் பார்க்குறீங்க டிவோஷன் அப்படின்னா டெடிகேஷன். ஸோ சினோனிம்ஸ் ஸ்ட்ரே அப்படின்னா லூஸு, பர்ஃபரேட்டட்னா நமக்கு வந்து பஞ்சட். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஆண்டனிம்ஸ் அப்படின்னா ஆம்பியூட்டேட்டட், ஜாயிண்ட். கான்ட்ரவர்ஷியல் அப்படின்னா அக்ரியபிள், ஹோப்ஃபுல்னா டிஸப்ரேட்லி. ஸோ இந்த 6 கேள்வியும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வரும்னு சொல்லலை, இது மாதிரி மாடல் நான் பார்த்துக்க சொல்கிறேன். அதாவது க்ளோசரியும் படிங்க, நான் கொடுத்ததும் படிங்க. ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னாடி போகிறது, சஃபிக்ஸ்னால் பின்னாடி போகிறது மட்டும் வச்சுக்கோங்க. எம் பவர் அன் பவர் வராது, டி பவர் வராது, அப்போ எம் பவர் தான். அதே மாதிரி டெஃபினிஷன் டேர்ம்ஸ். ஸோ டெஃபினிஷன்ஸ் வந்து நீங்கள் எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கணும். த டேர்ம் ஆஸ்பிக்ஷியா டினோட்ஸ் தி எதை டினோட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. இன்னடிகேட் ஆக்சிஜன் பிளட். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செலக்ட் தி கரண்ட் எக்ஸ்பேன்ஷன். ஆக்ரோனிம்ஸ் அப்ரிவேஷன் கண்டிப்பாக கேட்பாங்க, நீங்கள் அனைத்துமே பார்க்கணும். ரேண்டம் ஆக்சஸ் மெமரி கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. காம்பவுண்ட் வேர்டு வந்து சேஃப் கார்டு. சேஃப் பின் வராது, சேஃப் செட்டிங் வராது, சேஃப் கார்டு. ஆக்சுவலாக காம்பவுண்ட் வேர்டு வந்து 2ஆக கேட்பாங்க. அதாவது ஒன்று வந்து அவங்களே காம்பவுண்ட் வேர்டு கொடுத்துருவாங்க, சன்லைட் அப்படின்னு கேட்டுருவாங்க. நவுன் ப்ளஸ் வேர்பா, வேர்ப் ப்ளஸ் நவுனா அந்த மாதிரி கேட்டுருவாங்க, நம்ம பார்த்து எழுதிக்கணும். இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னா கிளிப்டு வேர்டு வந்து இன்ட்ரோ. ஸோ அடுத்து வந்து ஃபாரின் ஃப்ரேசஸ். மை கிராண்ட்பா ஹேட் ஏ டிஏடி வித் ஏ ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னா ப்ரைவேட் கான்வர்சேஷன். ஸோ இது வந்து ஃபாரின் ஃப்ரேஸு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். கொஷின் டேக் வந்து ஈஸி தான். த கரிகேச்சர் இஸ் வெரி ஃபன்னி. இஸ் இட், டசன்ட் இட், இசன்ட் இட். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா கொஷின் டேக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அதெல்லாம் படித்தா தான் எழுத முடியும். இப்போதைக்கு இசன்ட் இட் இதோட ஆன்சர். ஃப்ரேசல் வேப் வந்து புக் பேக் தான் அதிகமாக கேட்குறாங்க. ராஜு லுக்ஸ் வீக் பிகாஸ் ஆஃப் இஸ் ரீசென்ட் இல்னஸ், ரன் டவுன் அப்படிங்கிறத ஆன்சர். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 15th சூஸ் த ஆட் ஒன் அவுட். சிலபிஃபிகேஷன். இதில் எது சிலபிஃபையே இல்லை, சிலபிஃபையே பண்ண முடியாதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன். ஃபில் இன் தி ப்ரிப்போர்ஷனும் ஒன்று கேட்டுருவாங்க. வி ஷால் மீட் டுமாரோ ஈவினிங் ஆஃப்டர் 6 PM. சரிங்களா. அடுத்து பொலைட் ஆல்டர்னேட்டிவ் ஆர் எம்ஃபெமிசம் இது கேட்டுருவாங்க. டீஃப்னா ஹியரிங் இம்பேர்ட் அப்படிங்க. ஸோ இந்த பொலைட்டிவ் ஆல்டர்னேட்டிவ் வந்து ஆல்டர்னேட்டிவ் ரொம்ப ஈஸி, எம்ஃபெமிசம் ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக அதையும் நீங்கள் பார்த்துங்க. ஃபில் இன் தி பிளாங்க் வித் சூட்டபிள் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ஸோ விச்சு ஹூ வரது அதிகமாக கேட்பாங்க. த ஹார்ஸ் விச் வான் தி ரேஸ். ஹூ வான் தி ரேஸ்ன்னு எழுத முடியாது. ஹார்ஸுங்கிறது அனிமல், ஸோ அப்படி எழுத முடியாது. ஹூங்கிறது மனுஷனாக இருந்தால் ஹூன்னு வந்திருக்கும். கம்ப்ளீட் தி சென்டென்ஸ் அப்ரோப்ரியேட் வேர்ட் ஃப்ரம் தி ஆப்ஷன் கிவிங் அனிமல்ஸ். அனிமல்ஸ் ஹேவ் பேவ்ஸ். பாஸ், ஃப்ரேஸ், பாஸ். ஃபேஸுங்கிறது வராது. பாஸுங்கிறது இது பண்ணுறது, பாஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ரிமோட்டை பாஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. பேவ்ஸ், பாஸ் அப்படிங்கிறது எதுவுமே மீனிங் வரலாம். இப்போ அனிமல்ஸ் ஹேவ் பேவ்ஸ். சூஸ் தி கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம். ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ஃபோக்கை. ஸோ இது வந்து ப்ளூரல் ஃபார்ம், சிங்குலர் ப்ளூரல் உங்களுக்கு ஈஸி தான். அந்த ரூல்ஸ் படிச்சிங்கன்னா இதெல்லாம் நம்ம மெட்டீரியல் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து 4 × 2 = 8 அப்ரிசியேஷன். ஸோ போய்டிக் அப்ரிசியேஷன் பொறுத்த வரைக்கும் 4 லெசனில் 3 லெசனாவது ஒழுக்கமாக படிச்சிருங்க. இது நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். இந்த இடத்துல ஆன்சர்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். வாட் கேட்ஸ் ஆர் டாக்ட் ஆஃபர், த கேஸ்டல் கேட்ஸ். இவ்வளோ தான். இந்த மாதிரி நீங்கள் படிக்க மாட்டிங்களா? அதை எக்ஸ்பிளைன் நோ மேன் குட் வின் ஆஸ் தி கேட்ஸ் அண்ட் வால்ஸ் ஆர். அதிலே ஆன்சர் இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு சின்ன ஒரு சென்டென்ஸ் மட்டும் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தயவு செய்து அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிராமர். இதில் தான் எல்லாத்துக்கும் மார்க் போகுது. அடுத்தது ரிப்போர்ட் தி டைரக்ட். இன்டைரக்ட் டைரக்ட் வந்து இப்படி கேட்பாங்க. இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, டாக்டர் வாட் இஸ் தி ப்ராப்ளம், பேஷண்ட் ஐ ஹேட் எ சிவியர் ஹெட்டேக் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டாக்டர் வந்து பேஷண்ட் கிட்ட வாட் இஸ் தி ப்ராப்ளம் கேட்கலாம். அப்படி நீங்கள் ஒரு பேராகிராஃபாக எழுதணும். இங்கே எழுதியிருக்க பாருங்கள், டாக்டர் ஆஸ்க்டு பேஷண்ட் வாட் த ப்ராப்ளம் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ வாஸ் த பேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட் ரிப்ளை பண்ணுறார். பேஷண்ட் ரிப்ளைடு ஹிம். அதாவது டாக்டர் இவங்ககிட்ட கேட்குறான்னு ஃபஸ்ட் எழுதணும். டாக்டர் ஆஸ்க்டு தி பேஷண்ட் வாட் இஸ் தி ப்ராப்ளம் சொல்லி ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அது பேஷண்ட் ஆஸ்க்டு ஹிம் ஐ ஹேட் எ சிவியர் ஹெட்டேக் டாக்டர் ஐ ஹேவ் அப்படிங்கிறது அப்படியே எழுதி விட்டிங்கன்னா போதும். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ மீட்டிங் இன் அன் ஹார். டாக்டர் வந்து டாக்டர் ரிப்ளைடுன்னு எழுதினா போதும். டாக்டர் ரிப்ளைட் டு தி பேஷண்ட் டேக் திஸ் டேப்லெட் ரைட் நவ், யூ வில் பி ஆல் ரைட் அப்படிங்கிறது அந்த பேராகிராஃபாக எழுதணும். கரெக்டாக இருக்கும். சரிங்களா. த பாய் இஸ் வெரி ஹங்க்ரி, ஹி டஸ் நாட் ஈட். த பாய் இஸ் வெரி ஹங்க்ரி பட் ஏட் ஹி டசன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் சொல்கிறேன். காம்பவுண்ட் சென்டென்ஸ் கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதனால தான் அது வேண்டான்னு. ஆக்டிவைஸ் பாசிவைஸ் ஈஸியாக வரும். வி எக்ஸ்பெக்ட் குட் நியூஸ் ஷார்ட்லி. குட் நியூஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் பை அஸ் ஷார்ட்லி அப்படின்னு எழுதலாம்.
அன்லஸ் ஐ வின் எ லாட்ரி ஐ கேனாட் ஹெல்ப் யூ. இது ஈஸி இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறது. இஃப் வந்து முன்னாடி யூஸ் பண்ணிங்கன்னா போதும். இஃப் ஐ வான் எ லாட்ரி, இஃப் ஐ டோன்ட் வின் எ லாட்ரி, இஃப் ஐ வான் வின் எ லாட்ரி அப்படின்னும் எழுதலாம். டோன்ட் வின் எ லாட்ரி ஐ கேனாட் ஹெல்ப் யூ அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? இஃப் மட்டும் முன்னாடி சொல்லி விட்டிங்கன்னா போதும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது 2 × 3 6. இது வந்து 2 மார்க். ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட்டு. ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் போயமோடதில் 4 போயம் இருக்கா, 4 போயமோட ஆத்தர் பேர், போயமோட பேர் வந்து கொஞ்சம் படிங்க. அது படிச்சிங்கன்னா தான் எந்த லைனுக்கு எந்த போயம். இப்போ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். எனக்கு 31வது என்ன போயம், 32வது என்ன போயம், என்ன ஆத்தர், 33 என்ன போயம், எந்த ஆத்தருன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த போயம் பேர் ஆத்தர் பேர் எழுதுனால 2 மார்க் கிடச்சிடும். அப்புறம் கான்டெக்ஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு இந்த லைனையே ஒரு மாதிரி எழுதி விட்டுருங்க. எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த லைனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் 3 லைனில். ஓகேவா? ஆன்சர் எனி 2 ஆஃப் தி ஃபாலோயிங் ப்ரீஃப்லி. 2 × 3 6. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமாக வந்து பார்த்திங்கன்னா ஈஸி தான். நம்ம ஒரு 3 டீட்டெயில் நல்லா 4 லெசனில் 3 ப்ரோஸ் நல்லா படிச்சிங்கனாலே, ஜென்ரல் ப்ரோஸ் இருக்கும் அது படிச்சிங்கனாலே நமக்கு என்ன ஆகணும், 3 ப்ரோஸ் படிச்சிங்கனாலே இல்லை 2 ப்ரோஸ் படித்தாலும் நம்ம எழுதிடலாம். அடுத்தது ஆன்சர் எனி 3. இது வந்து பார்த்திங்கன்னா டயலாக் ரைட்டிங் கேட்பாங்க, அது விட்டுருங்க, அது மார்க் வராது. டிஸ்கிரைப் தி ப்ராசஸ் எழுதிக்கோங்க. டிஸ்கிரைப் தி ப்ராசஸ் ஆப்பிள் ஜூஸ் மேங்கோ எது கேட்டாலுமே 6 பாயிண்ட் நீட்டாக ரொம்ப வந்து பேசிக்கான இங்கிலீஷ் எழுதுங்க போதும். ஹெட்லைன்ஸ் கேட்கலாம், ப்ராவப் கேட்பாங்க, ப்ராவப் எழுதிடுங்க. ஸோ இதை விட பை சார்ட் பார் சார்ட் கொடுத்து கேட்பாங்க, அது ஈஸியாக இருக்குது. ஹெட்லைன்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இதை ஒன்ஸ் ப்ரைஸ் கோஸ் அப். ஸோ இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதணும். அதுக்கு இது எவ்வளவோ மேலு. ப்ராவப்பும் ஈஸி தான், ஆப்பிள் ஜூஸ் மேக் பண்ணுறது ஈஸி தான். லெமனோட கேட்பாங்க, இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ ஏதாவது 3 எழுதணும் இதில். ஸோ இதில் தயவுசெய்து அந்த பை சார்ட் பார் சார்ட் கேட்பாங்க, அதை அட்டன் பண்ணுங்கள். இந்த மாதிரி கஷ்டமாக இருக்காது. 5 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது நான் அப்போவே சொல்லிட்டேன். நீங்கள் 4 லெசன் இருக்கா, ஃபஸ்ட்டு 2 லெசன் 2 ஜென்டில்மேன் ஆஃப் நைஸ் கப் ஆஃப் டீன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 லெசன் நல்லா படிச்சிங்கனாலே, ஒரு காமன் பேராகிராஃப் படிச்சிங்கனாலே போதும். பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் தயவுசெய்து 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா அந்த டைட்டிலு, தீமு, ஆத்தர் இது எழுதிட்டு அதுக்கப்புறம் பேராகிராஃப் ஒரு 15 லைனில் எழுதிட்டு கடைசியில் மாரல் எழுதிருங்க மறக்காமல். அதே மாதிரி தான் இதுவும். இதையும் வந்து போயமோடதும் அதே மாதிரி தான் எழுதணும். சரிங்களா? போயமோட ஆத்தர் பேர் எல்லாமே எழுதி அதுக்கப்புறம் பேராகிராஃப் எழுதி லாஸ்ட்டில் மாரல் எழுதணும். ஸோ கண்டிப்பாக ஒரு 1.5 பக்கம் ஒரு 1.25 பக்கமாவது எழுதிக்குவாங்க. ஸோ 2 லெசன் போயமோடது படித்தா போதும், ஜென்ரல் எஸ்ஸே. அதே மாதிரி பேராகிராஃப் சப்ளிமெண்ட்ரி 2 படித்தா போதும். ஃபஸ்ட் 2 படிச்சுருங்க. சம்மரி எழுதுங்க, சம்மரி ஆஃப்டர் பேராகிராஃப் போட்டு எழுதுங்க, சூட்டபிள் டைட்டில் கொடுங்க, இவ்வளோதான். ஸோ நோட் மேக்கிங் எழுதுகிற சம்மரி ஈஸி. அடுத்த 5 மார்க் வந்து வாண்டட் லெட்டர். நான் தான் சொன்னேன் உங்களுக்கு வாண்டட் லெட்டர் கேட்பாங்க, இல்லைனா வந்து லெட்டர் ரைட்டிங்க்கும் நான் PDF கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். வாண்டட் லெட்டர் ஈஸி தான். ஸோ அதுக்கப்புறம் எரர் ஸ்பாட்டிங்கும் ஈஸி தான். எரர் ஸ்பாட்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அது கோல்டன் ரூல்ஸ் கொடுத்துருக்கேன், அந்த ரூலை தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க. எரர் ஸ்பாட்டிங்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த ஆன்சர்லாம். அதே மாதிரி எரர் ஸ்பாட்டிங் பிடிக்கலன்னா ஹோமோஃபோன்ஸ் அட்டன் பண்ணால் 2 மார்க் கிடைக்கும், அது எல்லாத்துக்குமே தெரியும். செமி மாடலை வந்து புக் பேக்கில் ஏதாவது படிங்க, அதே தான் கேட்பான். செமி மாடல் ஒன்று கேட்பான், மாடல் ஒன்று கேட்பான். ஸோ லிங்க் வேர்டும் ஒன்று கேட்கலாம். பிகாஸ் அக்கௌண்ட்டு பாருங்கள், இது எது வேணாலும் எழுதலாம். வாஸ் ஸ்லீப்பிங் சுனாமி தட் இது வந்து கரண்ட் டென்ஸையும் புக் பேக் தான் கேட்பாங்க. பட் இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் எரர் ஸ்பாட்டிங் அட்டன் பண்ணுங்கள். அடுத்தது அதே மாதிரி லாஸ்ட்டில் காம்ப்ரிஹென்ஷன் அட்டன் பண்ணுங்கள். இது அட்டன் பண்ணாதீங்க. காம்ப்ரிஹென்ஷனை இது படித்து பார்த்து எழுதுறது தான் ரொம்ப ஈஸி. ஸோ ஆக மொத்தம் கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் நாளைக்கு இருக்கும். நான் சொல்லிட்டேன் என்னெல்லாம் படிக்கணும், எப்படிலாம் படிக்கணுன்ட்டு. ஒரு 2 மணி நேரம் இருந்தால் போதும் படிச்சிடலாம். இந்த 21 மார்க்ஸ் மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு 1.5 மணி நேரம் நல்லா படிச்சிங்கன்னா போதும். நைட்டு 10-10:30 இங்கிலீஷ் வைண்ட் அப் பண்ணிடலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.